தட்சன் வந்து பார்வதியினுடைய தந்தை வந்து பெரிய யாகம் வந்து வீட்டில் நடத்துகிறாரு. சிவபெருமானையே அழைக்காத நடத்துகிறாரு யாகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாகத்தை வந்து சிவபெருமான என் கணவரையே அழைக்காத யாகத்தில் வந்து எப்படி வந்து இந்த முனிவர்கள் தேவர்கள்லாம் கலந்துப்பாங்க, எனக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு சொல்லிட்டு போய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, அந்த யாகத்தில் போய் விழுந்துடுறாங்க. அந்த யாகத்துல இருந்து சுவாமி பார்வதியை வந்து தோள் மேலே தூக்கிட்டு ஆடிட்டு வர்றாரு. அவர் எந்த இடத்துல ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் வந்து ருத்ரதாண்டவம் ஆடுறாரு சுவாமி. மகா ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. அப்படி ருத்ரதாண்டவம் ஆடும் பொழுது சுவாமி என்ன ஆகுது, எப்படி ஆடுறாருன்னா ஜடாமுடிகள் தருத்தி ஆடுறாரு. சுவாமிக்கு சிவபெருமானாலே அகலமான முடி வந்து தரை வரைக்கும் பெறணும் சுவாமிக்கு. அது போல் ஜடா முனீஸ்வரர்னு ஒரு பேரே இருக்குது சுவாமி சிவபெருமானுக்கு. அந்த முடி வந்து ஜடா முடி கொண்டு சுவாமி வந்து நெருப்பு அக்னி புலம்போட வந்து பார்வதி தேவியாரை தூக்கி அந்த இடத்துல ஆடுறாரு. அப்போ தான் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, சக்கரதாயத்தை வந்து எரிஞ்சு சுவாமியை வந்து என்ன பண்ணுறாரு, பார்வதியை துண்டு துண்டாக்கி ஒரு இடத்துல வந்து அமைச்சிடுறாரு.